நடிகர் விஜய் குறித்து தற்போது ஒரு அதிர்ச்சி தகவல் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜனநாயகம் திரைப்படத்திற்காக பெற்றிருந்த 220 கோடி சம்பளத்தை முழுவதுமாக தயாரிப்பாளரிடம் திருப்பி கொடுத்திருக்கிறார் என்ற தகவல் பரவி வருகிறது. தவேகா தலைவர் மற்றும் நடிகரான விஜயின் இறுதி படமாக கருதப்படும் ஜனநாயகம் முதலில் ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வர திட்டமிடப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஏப்ரல் மாதத்தில் படம் ஆன்லைனில் கசிந்து பெரும் சர்ச்சையை கிளப்பியது. வினோத் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் பூஜா ஹெக்டே மற்றும் பாபி டேவூர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய இந்த படம் லீக் பிரச்சனையால் பெரும் நஷ்டத்தை சந்தித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தயாரிப்பாளர் நஷ்டமடையக்கூடாது என்ற எண்ணத்தில் விஜய் தனது சம்பளத்தை திருப்பிக் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை பற்றி நடிகை அம்பிகா கூட தனது கருத்தை பகிர்ந்து இது உண்மை என்றால் மிகச் சிறந்த செயல் என்று பாராட்டியுள்ளார். இதற்கிடையில் விஜய் ரசிகர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஜனநாயகம் படம் பிளாக்பஸ்டர் தான் என்று நம்பிக்கையுடன் கூறி வருகின்றனர். விஜய்க்கு சம்பளத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் அது அவரின் நல்ல மனசை காட்டுகிறது என்றும் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் ரூ.220 கோடி சம்பளம் திருப்பிக் கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.